ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து நம்ம பாடி பாவாடை மாதிரி உள்ள பெட்டிக்கோட்டை வந்து அப்படியே ஃப்ராக் டைப்பில் நம்ம தைக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம இந்த ஏலைன் ஃப்ராக்குக்கு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு தான் இது. அதில் உள்ளது தான் இந்த மாதிரி. அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் அப்படியே நான் எழுதியிருக்கேன். ட்ராயிங் வந்து உங்களுக்கு மாற்றி எழுதியிருக்கேன். இந்த பாடியோட ட்ராயிங் மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ராக்கோட அளவு இதில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஃபுல் ஹைட்டு, பாடி ஹைட்டு, பாடி பிரெத்து, ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு, பேக் நெக்கோட ஹைட்டு, நெக்கு பிரெத்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஸ்கர்ட்டோட ஹைட்டு எழுதியிருக்கேன். இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபுல் ஹைட்லேருந்து பாடி ஹைட்டை மைனஸ் பண்ணி வந்தது தான் ஸ்கர்ட்டோட ஹைட்டு. இப்போ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு அவங்கவுங்க சைஸு பாவாடை ஃப்ராக்கில் இருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் எல்லாம் ஒன்று தான், மார்க்கிங் ட்ராயிங் எல்லாமே ஒன்று தான். அளவுகள் மட்டும் கூடும் குறையும், அது அவங்களோட அளவுகளை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கங்க. நீங்கள் இப்போ அதோட ட்ராயிங்கு இது தான். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கில் பாடி கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த நம்ம பார்த்துருக்க பாடி பிரெத்து வந்து 14 இன்ச்சஸ் வருது. இந்த 13 + 1 14 இன்ச்சஸை இந்த துணியோட வீதி அது இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு ஹைட் மட்டும் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போது இது நமக்கு வேண்டிய அளவுக்கு மேலேயே இந்த துணியோட வீதி இருக்கிறனால பாடியோட ஹைட்டு 8.5 + 1 9.5 மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்மளோட பாடி பிரெத்து வந்து 14 இன்ச்சஸ். இந்த 14 இன்ச்சஸ்க்கு இதை லெஸ் பண்ணி பேலன்ஸை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த சைடில் ஒரு ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிட்டு மேலே ஒரு பிட்டு நம்ம மடித்து வச்சுக்கிறோம். இப்படி ஒரு பிட்டும் இன்னொரு பிட்டு வந்து பேக் சைடில் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பக்கம்லாம் உதறிக்கிட்டு இருக்காமல் இருக்கும், நீட்டாக உங்களுக்கு வந்து. இந்த 2 ஃபோல்டும் முக்கியம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கும் பிரித்து விட்டுறதுக்கு முடியும். இப்போ இதை இப்படி எடுத்துகிட்டு இதை அசையாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த ஏலைன் ஃப்ராக்குக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இந்த 2 ஃபோல்டு இருக்கிற இடத்துல இந்த டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட நெக்கோட பிரெத்து வந்து 2 இன்ச்சஸு, ஷோல்டர் வந்து 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோலும் 4.25 தான். இந்த கட்டான பகுதியில் 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இந்த டேப் அப்படி வச்சுட்டு பேக் நெக்கோட ஹைட்டு 1 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு 2.25 இன்ச்சு. இதுக்கு நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து க்ராஸ் எடுப்போம், ஏன்னா பாடி சுற்றலோட இடுப்பு கொஞ்சம் சுருக்கி இருக்கும் அப்படின்றதுனால. இந்த இடத்த வந்து இப்படி லைட்டாக ஒரு க்ராஸு. இந்த வளைவு போடுறதுக்காக சப்போர்ட்டுக்காக ஒரு 1 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இதுவும் இந்த ட்ராயிங்
இது வந்து இதுக்கு 1 இன்ச் வைக்க முடியாது, நீங்களாக ஒரு ஏந்தெல்லாம் அப்படியே நீங்கள் இந்த ட்ராயிங் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் இந்த பாடி பாவடைக்கு பாடியோட மெஷர்மெண்ட்டு ட்ராயிங்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுறோம். இதில் இந்த பேக் நெக்கை மட்டும் 4 சேர்த்து கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் நெக்கை இந்த ஒரு பீஸ் ஒரே ஒரு லேயரை மட்டும் எடுக்கணும், அந்த லேயரை விட்டுறணும். இந்த ஒரு லேயரை மட்டும்தான் இதை கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக நம்ம எடுக்க முடியும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இந்த பேக் சைடில் வந்து இந்த ஃபோல்டை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இது நம்ம அந்த மெயின் கிளாத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்குவோம். இப்போ இதவே அப்படியே வச்சு அந்த மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த கிளாத்தில் வந்து இந்த பூவோட டைரக்ஷனையும் பார்க்குறோம் இல்லையா, இந்த டைரக்ஷனெல்லாம் இப்படி நீள் போக்கில் எப்படி போகுது, குறுக்கால போகுது. அதனால் இந்த கரை பகுதியை தான் நேராக வைக்கிற மாதிரி வருது. அதனால் அதையும் பார்த்துக்கணும், பூவையும் டைரக்ஷன் பார்த்துக்கணும். எப்போயுமே கரை தான் ஹைட்டாக வரும், ஆனால் அந்த டைரக்ஷன் மாறி வர்றதுனால நான் இப்படி குறுக்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த எப்பயும் பாடியோட ஹைட் அந்த இதுக்கு எடுத்த மாதிரியே இதுலேயும் அந்த பாடியோட ஹைட்டுக்கு இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாடியோட அளவுக்கு இந்த பீஸையும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பீஸ் வந்து பேக்குக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை திருப்பி அதே மாதிரி வச்சுக்கிறோம் மடித்து. இந்த பீஸ் மாதிரியே இதையும் வச்சுட்டு இதை பின் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிடுறோம். இந்த ஒரு பீஸில் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பேக் சைடையும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபோல்டை வந்து கட் பண்ணி விட்டுறோம் பட்டன் பீஸ் வைக்கிறதுக்காக. இதில் வந்து பட்டன் பீஸ் வச்சு தான் தைக்க பார்க்க போகிறோம், தைச்சி பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிட்டோம். இதுக்கு இந்த ஓப்பன் வந்து நம்ம பட்டி தான் வைக்க போகிறோன்றனால இந்த மிச்ச துணி இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். சாதா பெட்டிக்கு இந்த லைனிங்கில் எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் பெட்டிக்கு இந்த மெயின் கிளாத்தில் இந்த பிட்டில் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 இன்ச் அகலத்தில் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாடியும் பித்தான் பெட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே வச்சிடுறோம். அடுத்தது வந்து ஸ்கர்ட்டையும் ஃப்ரில்லையும் கட் பண்ணிக்குவோம். அந்த நெக்கை சுற்றி ஃப்ரில் வேணும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரில் வைக்க போகிறோம்னு.
அதனால் ஃப்ரில்லையும் கட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 16.5 பார்த்துருக்கோம். அதாவது ஃபுல் ஹைட்லேருந்து பாடி ஹைட்டை மைனஸ் பண்ணால் 15 வந்திருக்கு. அதோட 1.5 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ பாடிக்கு வேண்டியதெல்லாம் மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஸ்கர்ட்டை கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் என்னென்னா, இந்த ஃபுல் ஹைட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 24.5, அந்த 24.5 மைனஸ் இந்த பாடியோட ஹைட்டு 9.5, இந்த 9.5 மைனஸ் பண்ணால் 15 வந்தது. அதோட ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 16 வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு தான் எடுக்க போகிறோம் நம்ம. இந்த துணியோட வீதி தான் ஒரு பார்ட்டு, அதனால் நம்ம 2 பார்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம அந்த 2 பார்ட் அளவில் நம்ம துணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ பாடியை வந்து குறுக்கால வெட்டின மாதிரி இந்த ஃப்ரண்ட்டையும் ஸ்கர்ட்டையும் குறுக்கால தான் நம்ம எடுக்கிற மாதிரி வருது. குறுக்காலையே எடுத்துருவோம். நீளமாக இருக்கிறனால இது உங்கள் பக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி நாளாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த பீஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஸ்கர்ட்டோட ஹைட்டு 16.5, 15 + 1.5, அந்த 1.5 வந்து தையலுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் வந்து 16.5 வருது. இந்த 16.5க்கு மார்க் பண்ண கட் பண்ணிடணும். இந்த பீஸ் வந்து ஸ்கர்ட்டுக்கு ஒரு பிட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு, ஒரு பிட் வந்து பேக் சைடுக்காக அந்த பீட்டு. இப்போ இந்த அப்படியே இந்த பீஸில் நம்ம ஃப்ரில்லை கட் பண்ணிடுறோம். ஃப்ரில் வந்து ஒரு 3.5 இன்ச்சு ஹைட் இருந்தால் போதும். சின்ன ஃப்ரில்லாக தான் நம்ம வைக்கிறோம். ரொம்ப பெருசாலாம் வைப்பாங்க, அது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா சின்ன ஃப்ரில்லாக வைக்கலாம். இப்போ நம்ம வந்து 3.5 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். நான் ஃப்ரில்லை சின்ன சைஸ் தான் வைக்கிறேன். கழுத்தை சுற்றி வர மாதிரி இதில் ஒரு சிங்கிள் பீஸ் இருந்தால் போதும். அதனால் இதை நான் விரிச்சிடுறேன். விரிச்சிட்டு இந்த ஒரு சிங்கிள் பீஸை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ இந்த நெக்கை சுற்றி ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஃப்ரில்லும் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த பாடி ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு லைனிங் எடுக்கணும் இல்லையா, பாடிக்கு லைனிங் எடுத்த மாதிரி அதே மாதிரி அந்த லைனிங்கும் நம்ம இதை கட் பண்ணிடுவோம். லைனிங் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் எடுப்போம். இப்போ இது வந்து 16 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, இது வந்து ஒரு 1 இன்ச்சு நமக்கு கம்மியாக இருந்தாலே போதும். அதை விட கம்மியாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க தான் கீழே லைனிங் இல்லாமல் போடலாம். ஆனால் லைனிங்கோடு போடும்போது கொஞ்சம் ப்ளஃபியாக நல்லா காமிக்கும் உங்களுக்கு. இந்த அளவு போதும். இந்த அளவு வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த ஃபோல்டையும் கட் பண்ணி விட்டுறோம். மேலே உள்ள ஃபோல்டையும் கட் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த துணியோட பிரெத்தும் இந்த துணியோட பிரெத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். கூட இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இல்லைன்னா அது கொஞ்சம் கூட இருக்கும், எக்ஸஸாக நிற்கும். இப்போ இந்த வீதியை விட இது கூட இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் எடுத்துட்டோம். இந்த பாடியில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எடுத்துட்டோம். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஏன்னா அடுத்த வீடியோவில் தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் இதெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிட்டு வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, இது பட்டி, இது வந்து ஃப்ரில்லுக்காக எடுத்தது. இப்போ இது எல்லாமே நம்ம எப்பயும் நான் ப்ளவுஸுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ரோல் பண்ணி பேக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் என்னைக்கு எடுத்தாலும் அது வந்து பீசஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்படி ஒரு நாட் போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.